திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் பிஎன்ஜி கேஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம இஸ்ரேலும் அமெரிக்கா துணையோட ஈரான் மேலே போர் தொடுத்தது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் பல சிரமங்களை நாம் அனுபவிச்சிட்ருக்கிறோம். இப்போ வரைக்கும் கேஸ் எல்லாத்துக்கும் போயிட்டுருக்குது. ஆனால் கமர்ஷியல் சிலிண்டரெல்லாம் வராமல் இருக்குது. அதனால தான் விறகு அடுப்பும் கூட நாங்கள் நிறையா தயாரித்து கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கு ஒரு தீர்வாக இந்த பிஎன்ஜி கேஸ்னால் பைப் நேச்சுரல் கேஸ். நேச்சராக நம்ம பூமியிலிருந்து வெளிவர்ற கேஸை இந்த மாதிரி வீட்டு உபயோகத்துக்கு, இண்டஸ்ட்ரியல் உபயோகத்துக்கு, கமர்ஷியல் உபயோகத்துக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம நாடு தயாராகிட்டு கொண்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட வந்துருச்சு. நிறையா அந்த மலுமிச்சம்பட்டி ஏரியாவில் கூட கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களாமா. அதனோட விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிஎன்ஜி கேஸை பற்றி இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கிறவங்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம குசிமாவில் கோயம்புத்தூர் வெல்ஃபேர் அசோசியேஷனில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்காக ப்ரெசன்ட் பண்ணுறேன். அவசியம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்பிஜி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது நம்ம பெட்ரோலியம் நாடுகள்லேருந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த பிஎன்ஜி கேஸுங்கிறது நேச்சுரலாக நம்ம நாட்டிலேயே ஒரு 50% நம்ம எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் பல நாடுகளில் இது சுலபமாக அவைலபிளாக இருக்குது. நம்ம நாடு அவங்ககிட்டலாம் பேசி அதுவும் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு வீட்லேயுமே இப்போ எப்படி எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் இருக்குதோ அதே மாதிரி நேச்சுரல் கேஸை, இந்த பிஎன்ஜி கேஸை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வெளிநாடுகளில் கையேந்து நிற்க வேணுங்கிறது இல்லை. அதுக்கு தான் நம்ம மத்திய அரசு முயற்சி செஞ்சு பல ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நம்ம பகுதியில் பைப் லைனில் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நான் விவரமாக சொல்கிறத விட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? நம்மளது உறுப்பினர்களுக்கு தேவை அதிகமாக உள்ளதால் ஏற்படும் சிரமங்களை குறைப்பதற்காக நாங்கள் மாவட்ட தொழில் மையத்தை நாடியிருந்தோம். அதற்காக மாவட்ட தொழில் மையத்தின் மேனேஜர் திரு சண்முக சிவா அவர்கள் நமக்கு கலெக்டரிடம் அழைத்து ஒரு ஏற்பாடு செய்திருந்தார். அதாவது எல்பிஜி கேஸுக்கு பதிலாக எப்படி நேச்சுரல் கேஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விளக்க உரை சென்ற 2 நாட்களுக்கு முன்னாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதற்கு நானும் நமது தலைவர் மதியானம் சென்றிருந்தோம். அப்பொழுது அங்கு எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின்படி சரி இதையே நமது உறுப்பினர்களுக்கு கொண்டு சேர்த்து அந்த தகவலை தெரிவிக்கலாம் என்பதற்காக இந்த ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி இங்கு வந்துள்ள மாவட்ட தொழில் மையத்தின் மேலாளர் திரு சண்முக சிவா அவர்களை வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருந்து வந்துள்ள அஜித் குமார் சீனியர் மேனேஜர் அவர்களை வரவேற்கிறோம். அடுத்தபடியாக அக்ஷய் குமார் மேனேஜர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக சிட்கோ அலுவலகத்தில் வந்துள்ள மேடம் மஞ்சு அவர்களை வரவேற்கிறோம். இந்தியன் இண்டஸ்ட்ரியல் கைடன்ஸ் திரு அரவிந்த் அவர்களை மேடை கிடைக்கும். மாவட்ட தொழில் மையத்தின் மேலாளர் திரு சண்முக சிவா அவர்களை வரவேற்கிறோம். குமார் சார் சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஒரு எல்பிஜி கமர்ஷியல் எல்பிஜில கொஞ்சம் ஸ்கேர்சிட்டி இருக்கிறதுனால நம்ம ஒரு அதை எப்படி நம்ம அதை எக்கனாமிக் நம்ம ப்ராடக்ட்ஸ் வேற ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இது இந்த முதல் கமர்ஷியல் எல்பிஜி ஷார்டேஜ் நம்ம 9ஆம் தேதியிலிருந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கேர்சிட்டி நிலவிட்டு இருக்குது. ஆனா இதை போக்குறதுக்காக நம்ம மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆபீசர்ஸ் இவங்க எல்லாமே ஒருங்கிணைந்து அதை எப்படி சரியா வர்ற அலாட்மெண்ட்டை எப்படி பிரிச்சு கொடுக்குங்கிறது டெய்லி எங்களோட மீட்டிங் வச்சு அதை ஒரு புறம் சரி பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம எதிர்காலத்துல நம்ம இதையே நம்பி இல்லாம வேற ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை நம்ம தேடி போகணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இந்த பைப்புடு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கறத ஒரு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு இதுக்காகத்தான் இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கோம். எல்பிஜி சிலிண்டர்ஸ் இப்ப கொஞ்சம் முதல்ல விட
இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்தாலும் நம்ம இந்த இதே வந்து நம்ம எடுத்துக்கணும். பிஎன்ஜிங்கிறது இப்போ ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. பிஎன்ஜி வந்து ஆல்ரெடி பைப் லைன்ஸ் தான் லே பண்ணி இந்த அரசூர் நீலம்பூர் சைடெல்லாம் சார்ஜே பண்ணிட்டாங்க. நம்ம மலுமிச்சம்பட்டியிலேயும் ரெடியா இருக்குது. அதே மாதிரி இங்க சிட்கோ குறிச்சி சைடு வர்றதுக்கும் கொஞ்சம் ஒரு இம்பிடன்ட் இருக்கு, அது சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி நம்ம நார்த் தாலுக்காலையும் நம்ம வந்து இது வந்து அதுலயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்னன்னா எல்பிஜிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு நிறைய வந்து சப்ளை ஆகுது. அதனாலதான் இந்த பிரச்சனை. இது வந்து ப்ரிவேலண்டா வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. நம்ம இங்கேயுமே தமிழ்நாட்டிலயுமே இதனோட ரிசோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம வந்து இது சரியான வகையில நம்ம பயன்படுத்திக்கணும். இப்ப நேத்து கூட ஒரு மீட்டிங் நடந்தது. இதுல வந்து GMDIC தான் நோடல் ஆபீசரா போட்டிருக்காங்க. அதுல ஹோம் செக்ரட்டரி, MSME செக்ரட்டரி, அப்புறம் வந்து சிவில் சப்ளைஸ், இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்று ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பிஎன்ஜி கேஸ் ஆல்ரெடி போற அந்த பிஎன்ஜி கேஸ் சப்ளை இருக்கிற இடத்துல இருக்கிற MSMEs எல்லாம் நீங்க வந்து அப்ளை பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா மலுமிச்சம்பட்டியில இருக்கா சார், மலுமிச்சம்பட்டியில யார் யார் கேஸ் நம்ம யூஸ் பண்றோமோ அது எல்லாமே நீங்க விண்ணப்பம் கொடுத்துடலாம். சரிங்களா, விண்ணப்பம் கொடுத்துருங்க. ஏன்னா ஃபியூச்சர் இது வந்து இன்னும் நிறைய இதுக்கு மட்டும் இல்லை, ஒரு சிலர் என்னன்னா நம்ம ஜென்செட்டுக்கே நம்ம யூஸ் பண்ணலாம் ரெட்ரோஃபிட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. அதனால வந்து நம்ம இந்த வாய்ப்பு, இது வந்து ஆல்ரெடி அன்டாப்டு பொட்டன்சியல். சரிங்களா, இப்ப வந்து நம்ம இந்த கிரைசிஸ் வந்ததுனாலதான் இது வந்து நம்ம எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. பட் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் மேக்சிமம் 90% வந்து இவங்க வந்து நம்ம எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏரியால இருக்கிற இந்த நம்ம பைப்லைன் டிராவல் பண்ற ஏரியால இருக்கிற MSMEs எல்லாமே வந்து இந்த சர்வீஸ் யாரு கேஸ் யூட்டிலைஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் இதை வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நம்ம இதை வந்து ஒரு சிறப்பான வகையில நம்ம பயன்படுத்திக்கணும்னு கேட்கறோம். இது வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். சப்ளையும் வந்து நம்ம வந்து கன்யூஸ் சப்ளையா இருக்கும். நிறைய வந்து உங்களுக்கு அபிஷியல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இது நல்லா பயன்படுத்திக்கணும். அதனால இன்னைக்கு வந்து அவங்க இங்க வந்து IOCL வந்து நமக்கு வந்து IOCL மூலமா இந்த சிட்டி கேஸ் கார்பரேஷன் ஃபார்ம் பண்ணி அதை அவன் IOCL தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்ப நம்ம இதுல என்னென்ன பண்ணிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம சப்ளை பண்ண கொடுக்க போறாங்க, அப்புறம் நம்ம வந்து என்னென்ன ப்ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும், அது எப்படி நம்ம வந்து பைப்லைன் டேப் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு நமக்கு விளக்கம் தர போறாங்க. அதனால நீங்க வந்து இது வந்து நல்ல வகையில் பயன்படுத்திக்கணும். மறுபடியும் வந்து இது எக்ஸ்பேன்ஷனுக்கும் கேட்டிருக்கோம். அந்த 31 எல்லாம் கொஸ்டின் தலைவரை எல்லாம் வச்சு அன்னைக்கு வந்திருந்தாங்க. அன்னைக்கு கூட நடராஜன் சாரும் வந்திருந்தீங்களா சார், கிணத்துக்கடை வரைக்கும் கேட்டிருந்தாங்க. முதல்ல இது இருக்கிறத முடிங்க, அப்புறம் வந்து செகண்ட் ஃபேஸ்ல வந்து நம்ம இன்னும் நல்லா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபியூல் ரிசோர்சஸ், நம்ம ஆல்டர்னேட் ஃபியூல், இதை வந்து நம்ம சிறப்பாக பயன்படுத்திக்க வேண்டும். சரிங்களா, கவர்மெண்ட்டும் வந்து இனி வந்து LPG வந்து கமர்ஷியல் குறைக்கத்தான் போறாங்க. அதனால நாம வந்து இதை வந்து மாறிக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி பிஎன்ஜி கேஸை வந்து நம்ம டேப் பண்ணி நம்ம இருக்கிற ரிசோர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். PNG பைப் நேச்சுரல் கேஸ். அடுத்தபடியாக இந்த பைப்லைன் எப்படி நம்ம பெற போறோம், அதோடைய நன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி அஜித்குமார் சீனியர் மேனேஜர் இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்காரு. அவர் வந்து தெளிவா வந்து நம்மளுக்கு அதை விளக்குவாருங்க. முதலாவதாக நான் அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து இங்க சிட்டி கேஸ், அதாவது பைப்டு நேச்சுரல் கேஸ் சப்ளைக்கு உண்டான ஆத்தரைசேஷன் வந்து பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு வந்து இந்தியன் ஆயில் வந்து டெண்டர் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இது எப்படி பண்ண போறோம், இந்த விழிப்புணர்வு முகாமுக்கு எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. கலெக்டர் சாருக்கும் நான் இந்த தருணத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஒரு சின்ன பிரீஃப் பிரசன்டேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன மாதிரி, ஏன் நேச்சுரல் கேஸ் போறோம், எதனால இதோட பயன்கள் என்ன, நம்ம கோயம்புத்தூர்ல என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரீஃப் பிரசன்டேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது இயற்கை எரிவாயு. இயற்கை எரிவாயுங்கிறது வந்து எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் எல்பிஜி வந்து 2 ஃபேஸ்ல இருக்கு, லிக்விடு கேஸ் 2 இருக்கும்.
நம்ம சிலிண்டர்ல இருக்கிறதுக்கு உள்ள இருக்கும்போது லிக்விட்ல இருக்கும், வெளியில வரும்போது கேஸா இருக்கும். இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இது எப்படின்னா நீங்க லிக்விடாவும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு யூசேஜ் வந்து கேஸ் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ண முடியும். லிக்விட் ஃபார்ம்ல நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதாவது லிக்விட் ஃபார்ம்ல தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணா நிறைய வால்யூம் எடுத்துட்டு வரலாம். இப்போ நம்ம கேஸ் இப்போ இங்க கோயம்புத்தூருக்கு எங்க இருந்து வருதுன்னா கப்பல் மூலமா ரஷ்யா அமெரிக்கால இருந்து வருது. அந்த கப்பல் மூலமா இறக்குமதி பண்றது வந்து கொச்சின்ல வந்து இறக்குமதி பண்றாங்க. கொச்சின்ல இறக்குமதி பண்ணிட்டு அது வந்து லிக்விட் ஃபார்ம்ல வருது. அதை வந்து திருப்பி ரீகேசிபிகேஷன் சொல்லுவோம். அதாவது அதோட ப்ரெஷர் அதிகப்படுத்தி அதை வந்து லிக்விட்ல இருந்து கேஸா மாத்துறோம். கேஸா மாத்தினாதான் நம்மளால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். லிக்விடை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா லிக்விடை வந்து நீங்க அதை ஸ்டோர் பண்றதுக்கே -200°C வைக்கணும். கிரையோஜெனிக் வெசல்ஸ் சொல்லுவாங்க சார். அதுல என்னன்னா நீங்க அந்த டிகிரியில வச்சாதான் அதை லிக்விட்ல வைக்க முடியும். நம்ம ஏன் லிக்விட்ல கொண்டு வரோம் அப்படின்னா நிறைய கொண்டு வரலாம். லிக்விட்ல நீங்க அந்த கம்ப்ரஷர் 220 பார் -220°C நீங்க கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா 1 kg ஒரு 1000 kgங்கிறத வந்து 1 லிட்டர் டேங்க்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் அதை வந்து லிக்விட் ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டு நம்ம வந்து அதை கேஸா தான் யூஸ் பண்ண முடியும். அதனால வந்து நம்ம கேஸேஜ் ஃபார்ம்ல ஷிப்பிங்க்கு அப்புறம் ரீகேசிபிகேஷன் பண்ணி பைப்லைன் மூலமா கோயம்புத்தூருக்கு வந்துருக்கு சார். இப்ப கோயம்புத்தூர்ல வந்து இங்க பிச்சனூர்னு ஒரு இடம் இருக்கு, கிணத்துக்கடை தாலுக்குல பிச்சனூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வரைக்கும் பைப்லைன் வந்துருச்சு சார். ஸோ அங்க இருந்து நம்ம கேஸை வந்து சிட்டிக்குள்ள எடுத்துட்டு வரோம். ஸோ அதுதான் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் சிஜிடின்னு சொல்றது என்னன்னா சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன். சிட்டிக்குள்ள நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அந்த கேஸை. அது வந்து மெயின் லைன்னு சொல்லுவாங்க அந்த பிச்சனூர் இருக்கிற இடத்துல. அங்க இருந்து நம்ம அடுத்ததுக்கு கொண்டு வரோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சார் அந்த சிட்டி கேஸோட பொறுத்தவரைக்கு இண்டஸ்ட்ரி, டொமஸ்டிக் அதாவது வீட்டுக்கு சப்ளை, அது இல்லாம கமர்ஷியல், ஆட்டோமொபைல், இது 3 செக்மெண்ட்லயும் நம்ம கொடுப்போம் சார். மேல பாத்தீங்கன்னா கிராஸ் கண்ட்ரி லைன் இருக்கு. அதுதான் நம்ம வந்து பிச்சனூர் வரைக்கும் வர லைன். அது பாத்தீங்கன்னா 90 பார்ல இருக்கு, ஆல்மோஸ்ட் 100 kgன்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து நம்ம சிட்டி கேஸ்க்கு வருது. அங்க வந்து நம்ம ப்ரெஷரை குறைக்கிறோம். நம்மளுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரெஷர். ஸோ 90 பார்ல இருந்து 49 பார்க்கா குறைக்கிறோம். அதுல இருந்து 19 பார்ல இருந்து 7 பார்க்கா திருப்பி குறைக்கிறோம் சார். ஸோ அந்த 7 பார் தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறோம். இண்டஸ்ட்ரி அதாவது இங்க சிப்காட்டோ இல்ல வேற இண்டஸ்ட்ரிக்கு வந்து 7 பார் நம்ம லைன்ல வச்சிருக்கோம். உங்களோட ஃபர்னஸ்க்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் 1 பார் இருக்கலாம், 2 பார் இருக்கலாம். ஸோ அங்க வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான ப்ரெஷர்ல நம்ம கொடுத்துருவோம் சார். ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் இது பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெகுலேட்டிங் ஸ்கிட் இருக்கு சார். இது என்னன்னா ப்ரெஷரை வந்து கம்மி பண்றோம். 19 பார்ல இருந்து 4 பார் கொண்டு வந்து திருப்பி அதை வந்து 2 பாரா குறைச்சு இந்த ஆனா எல்லாமே எப்படின்னா ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணி ரிக்வயர்மெண்ட் தகுந்தாப்புல நம்ம பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 செக்டர் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் அண்ட் டொமஸ்டிக். இவங்களுக்கு எப்படின்னா சார் ரொம்ப கம்மியான ப்ரெஷர் தான் தேவைப்படும். நீங்க நிறைய ப்ரெஷர் இருக்கும்போது நிறைய ஃப்ளோ வரும். ஃபர்னஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4 பார் 6 பார் கண்டிப்பா தேவைப்படும். இப்ப நீங்க கேட்கலாம் இங்க சிஎன்ஜி ஸ்டேஷன்ல ஏன் 200 பார் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். எனி வைல்டு கெஸ் சார் ஆன்சர். ஏன் 200 பார் சிஎன்ஜி ஸ்டேஷன்ல மொத்தம் இருக்கு? வண்டி நம்ம கார்ல போடுற ஏன் அங்க 200? நம்ம யூஸ் பண்றதுலாம் 2 பார் 4 பார். ஏன் அங்க மட்டும் 200 பார் இல்ல சார்? ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க நிறைய ப்ரெஷர் வச்சீங்கன்னா, நிறைய ப்ரெஷர்ல இருந்துன்னா கம்மியான இடத்துல நிறைய கேஸ் ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா பெரிய சிலிண்டர்லாம் வைக்க முடியாது. சோ அதனால என்னன்னா சின்ன சிலிண்டர் 220 லிட்டர் சிலிண்டர்ல 8 kg கேஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஹை ப்ரெஷர்ல வைக்கிறோம். ஸோ சின்ன சிலிண்டருக்குள்ள நிறைய கேஸ் வைக்கிறது இந்த இடத்துல அந்த மாதிரி ப்ரெஷர். ஸோ இது கேஸ் தான் சார். முன்னாடி பைப் லைன்ல வந்தோடனே அது கேஸ்ல தான் நம்ம பண்ண முடியும். லிக்விட்ல டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஆமா சார், அதுவும் எல்லாமே கேஸ் தான். நம்ம ஃபர்ஸ்ட் கப்பல்ல இருந்து இறக்குறோம் கொச்சினுக்கு அப்புறம் பைப் லைன்ல வர்றது எல்லாமே கேஸ் தான். ஏன்னா அது -220°ல நம்ம ஸ்டோர் பண்ணும் சார். அது வந்து கிராக் நம்ம கொண்டு வர ஸ்டீல் பைப். அதனால ப்ரெஷர் கம்மி பண்ணி தான் கொண்டு வரும். எல்லாம் பேருந்தா எல்பிஜி வந்து பெரிய டேங்கர்ல கொண்டு வரும். ஆமா சார், இது வந்து இல்ல சார், அது கொண்டு வரணும். அதுவும் இருக்கு. அது வந்து எல்பிஜி வந்து உங்களுக்கு டேங்கர்ல வருது சார். அது வந்து லாரியில வந்து கேஸ்கேஷன் சொல்லுவாங்க. சின்ன சின்ன சிலிண்டர்ஸா பாத்துருக்கீங்க, ஒரு 40 சிலிண்டர் 30 சிலிண்டர். இங்க இருந்து லோட் பண்ணுவோம் சார். சிட்டி கேட் ஸ்டேஷன் கேஸ். நம்ம பைப் லைன்ல இருக்கிறது எல்லாமே கேஸ். சிட்டி கேஸ் அப்படிங்கிற 4 செக்மெண்ட் கொடுக்குறோம். ஒன்னு வந்து சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். இது வந்து நம்ம கொடுக்கறது. இன்னொன்னு வந்து இண்டஸ்ட்ரிக்கு
பிஎன்ஜின்னு சொல்லுவாங்க, பைப்டு நேச்சுரல் இண்டஸ்ட்ரியல் பைப்டு நேச்சுரல். டொமஸ்டிக் டிபிஎன்ஜின்னு சொல்லுவாங்க, டொமஸ்டிக் பைப்டு நேச்சுரல் கேஸ். செகண்ட் வந்து கமர்ஷியல், அது வந்து கமர்ஷியல் பைப்டு நேச்சுரல் கேஸ். இந்த 3 பைப்ல வந்துடும் சார். இந்த சிஎன்ஜிங்கிறது மட்டும் நம்ம லாரி மூலமா கொண்டு போயிட்டு கம்ப்ரஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா 200 பேர் வந்து பைப் லைன்ல வைக்க முடியாது. அதனால அங்க ஒரு கம்ப்ரஸர் போட்டு ப்ரெஷர் பூஸ்ட் பண்ணி நம்ம ரெட் டாக்ஸி இதுல எல்லாம் பாத்துக்கீங்க சார். பாத்தீங்கன்னா சிஎன்ஜி போட்டுருப்பாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் இருக்கும். அந்த சிலிண்டர்ல 200 பேர் வந்து ஃபில். பெட்ரோல் பங்க்ல போனீங்கன்னா டீசல் பெட்ரோல் ஒரு சைடு இருக்கும், ஒரு சைடு சிஎன்ஜி இருக்கும் சார். இங்க பாத்தீங்கன்னா பைப் லைன்ல கொண்டாங்கன்னா அவங்க ப்ரெஷர் தான் நம்ம கொடுத்துட்டு கம்ப்ரஸர்ல ஏத்திடுவோம் சார். பைப் லைன்ல வந்து 20 பேர் கொடுத்தா கூட 20 இருந்து 200க்கு ஏத்தணும் சார். அந்த ஒரு கம்ப்ரஸர், அந்த கம்ப்ரஸர் பண்ணிடலாம். இப்போ வந்து இன்னைக்கு மீட்டிங் மெயின் 4 ஸ்லைடு சார். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருக்கு. ஏன் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து நம்ம பைப் நேச்சுரல் கேஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஏன் எல்பிஜியோ இல்ல வேற ஏதோ லூப் ஆயிலோ ஆர் லைட் டீசல் ஆயில் இல்லைன்னா ஃபர்னஸ் ஆயில் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் பிஎன்ஜிக்கு போறோம்? பிஎன்ஜிங்கிறது ஒரு கிளீன் ஃபியூவல், அது இயற்கை எரிவாயு கம்ப்ளீட்டா பர்ன் ஆயிடும். நீங்க ஒரு தடவை எரிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டா பர்ன் ஆயிடும். இப்போ நீங்க எல்பிஜி எரிக்கும் போது கொஞ்சம் வேஸ்டேஜ் வரும், மற்ற ஆயில் யூஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ் கம்மியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா சார் இந்த கிராஸ் கேலரிபிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. 1 கிலோ இந்த கேஸ் நீங்க எடுத்தீங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம கிராஸ் கேலரிபிக் வேல்யூன்னு சொல்லுவோம். அந்த கேலரிபிக் வேல்யூ பாத்தீங்கன்னா பிஎன்ஜி, அதாவது நேச்சுரல் கேஸ் பாத்தீங்கன்னா 1 kg அடிச்சீங்கன்னா இவ்வளவு மெகா ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வரும். அதாவது நம்மளுக்கு ஹீட்டிங் தன்மை வரும். எல்பிஜி எடுத்தீங்கன்னா 46 தான் வரும். அதே லைட் டீசல் ஆயிடுச்சுன்னா 43. அதாவது இதுல என்ன சொல்ல வரணும், 1 கிலோ எல்லா இதுலயுமே அது உங்களுக்கு டீம்ல கிடைக்கிற ஹீட் வந்து ஜாஸ்தி, எனர்ஜி வந்து ஜாஸ்தி. இட் மீன்ஸ் தட் எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். காஸ்ட் எவ்வளவு நீங்க செலவு பண்ணி வாங்குறீங்களோ அதோட எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும். அதுதான் நீங்க சொல்லலாம். ஸோ பாத்தீங்கன்னா 28% ஹையர் எனர்ஜி பேங்க் எல்டியோட ஜாஸ்தியா இருக்கு, எல்பிஜியோடய ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால நீங்க வாங்குற கம்மியா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. கலர்ஃபிக் வேல்யூங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். நம்ம எந்த கேஸ் எந்த ஃபியூவல் யூஸ் பண்றோங்கிறது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த எல்பிஜியும் எஸ்பிஜிக்கு யூஸ் பண்ணும்போது பிஎன்ஜி வந்து கிரீனர் ஃபியூவல் ஹையர் கலர்ஃபிக் வேல்யூ. இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாக்கிற இதுல பாத்தீங்கன்னா கார்பன் எமிஷன் சொல்லுவாங்க, CO2 எமிஷன். அதை வந்து நம்ம குறைச்சிட்டே வரும். கிரீன் ஹவுஸ் கேஸோட கம்மி பண்ணாலும் நம்மளோட சுற்றுச்சூழல் நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால CO2 எமிஷன் நார்ம்ஸ் நிறைய இருக்கு சார். அதுபடி பார்த்தாலும் நீங்க நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு one kilogram of natural gas burn 56.1 kg of CO2 இது எமிட் ஆயிருக்கு. அவ்வளவுதான் வருது. அதே இது நீங்க எல்பிஜியோ டீசலோ நீங்க பர்ன் பண்ணீங்கன்னா அதுல கார்பன் எமிஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதனால சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கும். அது மட்டும் இல்ல நம்மளுக்கும் வந்து அதோட சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய. ஸோ அதனால கிரீனர் ஃபியூவல் சொல்லுவாங்க. கார்பன் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் கம்மியாதோ அதுல வந்து ஹையர் பெனிஃபிட் இருக்கு. நீங்க கேட்பாங்க இதுல வந்து அதுல கம்மியா வந்து ஜாஸ்தியா வருது. ஏன் பிஎன்ஜி வந்து கம்மியா வருது கார்பன் டை ஆக்சைடு? இப்போ கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா சார் ப்ரோபேன் பியூட்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோபேன் பியூட்டைன் வந்து ஸோ அதுல பாத்தீங்கன்னா 3 கார்பன் இருக்கு. ப்ரோபேன் 3, பியூட்டைன் 4 கார்பன் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காம்பவுண்ட். ஸோ கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா 3 கார்பன் இருக்கிற ஃபியூவல்ல 1 கார்பன் கொண்டு வர, அதாவது நீங்க CH வரும். அதுதான் நம்ம பிஎன்ஜி சொல்றோம். நெக்ஸ்ட் டெக்னாலஜி வந்து நீங்க ஹைட்ரஜன் அந்த 1 கார்பனையும் எடுத்துக்கிறாரு, ஒன்லி ஹைட்ரஜன். அதுதான் இப்போ நெக்ஸ்ட் டெக்னாலஜி வரப்போகுது சார். ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட்லாம் நம்ம வந்து இந்த கேஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி நம்மளோட தேவைக்கு தகுந்தாலும் அதை மாத்திட்டு யூஸ். அதனால நம்மளுக்கு எமிட் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு கம்மியாது. உங்க கம்பெனியை வந்து ஆடிட் பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து உங்க கம்பெனி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து சர்டிபிகேஷன் வாங்குறது ட்ரைனிங் கொடுப்பாங்க சார். ஸோ அவங்க ட்ரைனிங் கொடுத்தோம் இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேஷன் நீங்க வாங்கி யூ ஆர் அ கார்பன் எமிஷன் ஃப்ரீ கம்பெனி. என்ன நேயர்களே, உபயோகமாக இருக்கா? அவசியம் தொடர்ந்து அடுத்த வீடியோலையும் பாருங்கள்.
இன்னும் சிறப்பான செய்திகளாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோவை பாருங்கள். ஷார்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா விவரம் புரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரி நிகழ்வுகளை, நல்ல நிகழ்வுகளை விவரமாக தெரியும்னா வீடியோவில் தான் பார்க்கணும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். தீபம் நகர் பை ரத்தினம் 2026 புத்தாண்டு மற்றும் பொங்கல் ஆஃபர் 30/4/2026 மட்டுமே. வீட்டுமனை வாங்குவோர்களுக்கு 2 ஆஃபர். வீட்டுமனை வாங்கினால் 4 கிராம் தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம். வீடும் கட்டித்தருகிறோம். வீட்டுமனையுடன் வீடு கட்டுபவர்களுக்கு 5 ஆஃபர்கள். வீட்டுமனை வாங்கினால் 4 கிராம் தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம். ஆள் குழாய் கிணறு 500 அடி பம்ப் மற்றும் சுவிட்ச் ஒயரிங் அனைத்தும் அன்பளிப்பு. சூரியோளி மின்சாரம் அன்பளிப்பு. சமையல் செட் அன்பளிப்பு. சிறப்பு அம்சங்கள்: மாநகராட்சி எல்லைக்குட்பட்டது. அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்தது. அருகிலுள்ள இடங்கள்: மிக அருகில் ரத்தனம் கல்லூரி நிறுவனங்கள் 100 மீட்டர், ஐடி பார்க் 500 மீட்டர், பிருந்தாவன் பள்ளி 500 மீட்டர், மீனாட்சி நர்சிங் கல்லூரி 100 மீட்டர், குடியிருப்பு பகுதி அருகில் 50 மீட்டர், பொள்ளாச்சி ரோடு 500 மீட்டர், பைபாஸ் ரோடு 1.3 கிலோமீட்டர்ஸ். உடனே தொடர்பு கொள்ளவும். 9894787369 9944977369.